ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன கிளை கதை. பார்க்கலாமா? பாண்டவர்கள் எல்லாம் வனவாசத்தில் இருந்தப்போ ஒரு நாள் கௌரவர்களோட அரண்மனைக்கு துர்வாச முனிவர் அவருடைய சிஷ்யர்களோடு வந்திருந்தாராம். உடனே துரியோதனனும் துர்வாச முனிவரை நல்லபடியாக வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து நல்லபடியாக உபசரித்தானா. உடனே துர்வாச முனிவர் ரொம்ப மகிழ்ந்து போய் துரியோதனன்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே துரியோதனனுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாச்சு தெரியுமா? எனக்கு நீங்கள் ஒன்றும் வரம் கொடுக்க வேண்டாம், உங்களோட ஆசையே போதும், ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னானா. என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே என்ன நீங்கள் மதித்து விருந்து சாப்பிட்டீங்க இல்லையா, உங்களுடைய பாதம் பட்டதுனால எங்களோட அரண்மனை புனிதமாச்சு இல்லையா, அதே மாதிரி என்னுடைய சகோதரர்கள் பாண்டவர்கள் இல்லத்துக்கும் நீங்கள் போய் உணவு அருந்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. துர்வாசவரும் ஓ அதனால் என்ன, அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். கௌரவர்கள் இப்படி சொன்னோன்னே அவரும் கிளம்பினோடனே துரியோதனின் எந்த எண்ணத்தில் இப்படி சொன்னான் தெரியுமா? பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்காங்க, இப்போ போய் துர்வாச முனிவர் விருந்துக்கு போனால் அவங்களால ஒன்றும் கொடுக்க முடியாது. துர்வாசகரோ எப்படிப்பட்டவர், கோபமானவர் இல்லையா, அவங்கள கோபத்தில் சபிச்சிருவாருன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தீய எண்ணத்தில் தான் அவர் துர்வாச முனிவரை அங்கே அனுப்பினானா. துர்வாச முனிவர் அவரோட சிஷ்யர்களோட பாண்டவர்களுடைய வனவாசம் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்களாம். அப்போது திரௌபதி கிட்ட வந்தாங்களாம். அம்மா, இன்றைக்கி நாங்கள் உங்கள் குடிசையில் தான் உணவு அருந்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சாலிக்கு தூக்கி வாரி போட்டுதான். ஏன்னா அவள் இப்போ தான் அட்சய பாத்திரத்தை எல்லாமே சாப்பிடலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அலம்பி வச்சாலாம். அவகிட்ட இருக்கிற அட்சய பாத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் உணவு தரும், அதுக்கப்புறம் மறுநாள் தான் தரும். உடனே அவளுக்கு ஒரே பயமாகி போச்சான். துர்வாசரோ இருமா நாங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யர்களோட ஆற்றங்கரைக்கு போயிட்டாராம். பாஞ்சாலி கிருஷ்ணா அப்படின்னு நினச்சப்போ கிருஷ்ணரே வந்தானா. வந்த கிருஷ்ணரும் சும்மா இல்லை. வந்த உடனே அம்மா பாஞ்சாலி எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பாடு கொடுன்னு கேட்டானா. இது என்ன கிருஷ்ணா நீயுமா, நானே உன்னை எதுக்கு கூப்பிட்டு நினச்சேன் தெரியுமா, இங்கே துர்வாசகர் வந்திருக்காரு, சாப்பாடு தயாரிக்க சொல்லியிருக்காரு. நான் இன்றைக்கி என்னடானா அட்சய பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்தியாச்சு அப்படின்னு சொன்னாலாம். அதெல்லாம் இல்லை, நீ அட்சய பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், இது என்ன கிருஷ்ணா நீயும் நிலைமை புரியாமல் இப்படி விளையாடுறியே அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலியும் போய் அட்சய பாத்திரத்தை கொண்டு கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தாலாம். கிருஷ்ணரும் அதை வாங்கி பார்த்தாரா. அந்த அட்சய பாத்திரத்தில் ஒரே ஒரு பருக்க சாதமும் கொஞ்சோண்டு கீரையும் ஒட்டி இருந்ததான். பாத்தியா நீ என்ன அலம்பியிருக்குன்னு சொல்லி அந்த பருக்க சாதத்தையும் கீரையும் எடுத்து அவர் வாயில் போட்டாராம். வாயில் போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்பாடா நான் வரேன் அப்படின்ட்டு போனேன். கிருஷ்ணா என்ன நீ பாட்டுக்கு போகிற, துர்வாசகர் வருவாரே நான் என்ன பண்ணறது அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் நீ ஏன் சமாளிமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். பாஞ்சாலிக்கு ஒரே பதட்டம். அப்போது பாண்டவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்களாம். அவர்கள் என்ன நடந்ததுன்னு கேட்கவும் பாஞ்சாலி சொல்லுவோம், அவங்களுக்கும் ஒரே பயமாகி போச்சான். உடனே இன்றைக்கி நம்ம துர்வாசகர்கிட்ட சாபத்தை தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஆற்றங்கரையில் என்ன நடந்ததுன்னா, துர்வாசகரும் அவருடைய சிஷ்யர்களும் குளிச்சுட்டு கரையேறப்போ திடீர்னு அவங்க ஃபுல்லாக வயிறு நிறைஞ்ச மாதிரி இருந்துதான். என்னாச்சு நம்மளுக்கு இப்படி வயிறு நிறைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு துர்வாசகர் அவர் சிஷ்யர்களை பார்த்து சொன்னாராம், அப்பா சிஷ்ய பிள்ளைகளே என்னோடய வயிறு நிறைஞ்சிருக்கு, என்னால் இன்றைக்கி சாப்பிட முடியாது, நீங்கள் மட்டும் பாண்டவர்கள் இல்லத்தில் சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே உடனே அவங்களும் இல்லை குருவே எங்களுக்கும் கூட வயிறு ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், ஓஹோ அப்படியா சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்தோடனே இவங்கெல்லாம் இங்கே பயந்து நடுங்கி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. துர்வாசகரோ அவர் சிஷ்யர்களோட அம்மா பாஞ்சாலி பாண்டவர்களே என்னை மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கி உங்கள் இல்லத்தில் என்னால் சாப்பிட முடியாது, எங்களோட வயிறெல்லாம் நிறைஞ்சிருக்கு, இன்னொரு முறை கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட்டு. அப்போ தான் பாஞ்சாலிக்கு புரிஞ்சுதான், ஓஹோ இது கிருஷ்ணரோட லீலை தானா, அவன் அந்த ஒரு பருக்கையை எதுக்கு சாப்பிட்டான்னு இப்போ தான் புரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாளாம். பார்த்தீங்களா, தன்னுடைய
நம்ம பகவானை மனமுருகி கூப்பிட்டா நம்மளுடைய பிரச்சனையை என்றைக்குமே அவர் தீர்த்து வைப்பார். அதனால் எப்போவுமே பிரச்சனைனா கலங்காமல் பகவானை நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அவரோட அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை கண்டிப்பாக கேட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.